Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க, 70 வயது ஆகிவிட்டது. இந்த 70 வயதை தாண்டிய உடனே அந்த ஹார்ட் பீட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக அடிக்குது. இப்போல்லாம் பார்த்தோம்னா நம்ம படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கே அந்த மாதிரி ஸ்பீடாக இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு டென்ஷன், டிப்ரெஷன், அந்த மன அழுத்தத்தில் இருக்கும் பொழுது இதய துடிப்பு அதிகமாகும். அப்போ ஒரு 70 தாண்டியவர்களுக்கு அவர்களுக்கு பொதுவாகவே அந்த தூக்கமின்மை, ஒரு டிப்ரெஷனாலையும் மன அழுத்தத்தினாலையும் அந்த ஹார்ட் பீட்டிங் ஸ்பீடாக இருக்குது. இதன் காரணமாக ப்ரெஷர் இருக்குது. பிபியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷராக ஒன்று கூடுது குறையுது, அது மாறி மாறி வருகின்றது. இதற்கு என்ன தீர்வு? நிச்சயமாக நமது முதிரைகளின் மூலமாகவே அந்த ஹார்ட் பீட்டிங் ஸ்பீடாக அடிக்கிறத நார்மலுக்கு கொண்டு வர முடியும். நம்பிக்கையோடு ஆரோக்கியம் நம் கையில். நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிச்சயமாக முழுமையான பலன் கிடைக்கும். இதய வாழ்வுகள், அதில் ஏற்பட்ட குறைபாடுகளை சரி செய்யக்கூடிய முதிரைகளாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அபான வாயு முத்திரை அப்படிங்கிற ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் இருதய முத்திரைனே பேர். இதயத்தை சீராக்கக்கூடிய அற்புதமான முத்திரை. மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய சின் முத்திரை அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இந்த முத்திரை செய்யும் பொழுது டிப்ரெஷன், டென்ஷன் ரிலீஸ் ஆகும். அடுத்து தியான முத்திரைன்னு ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். இந்த தியான முத்திரை மன அமைதியை கொடுக்கக்கூடியது, இரத்த அழுத்தத்தை நீக்கக்கூடியது, இதய துடிப்பை சரி செய்வது. ஸோ நம்ம இந்த முத்திரைகளை கரெக்டாக நம்பிக்கையோடு எடுத்துக்கிட்டே வந்துட்டோம் அப்படின்னா சூன்ய முத்திரைங்கிறது பார்க்க போகிறோம். இதய வாழ்வுகளை சீராக இயங்க செய்யும். ஸோ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட குறைபாடுகளை சரி செய்து குறிப்பாக இதய துடிப்பை சீராக்கக்கூடிய பயிற்சிகள். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சின் முத்திரை. இந்த முத்திரையை தரையில் அமர முடிந்தவர்கள் தரையில் ஒரு மேட் விரிச்சுக்கோங்க. காலை கிழக்கு முகமாக, மாலை மேற்கு முகமாக, மதியமும் கிழக்கு முகமாக. சுகாசனம் இல்லைன்னா பத்மாசனம் இல்லைன்னா வஜ்ராசனம். தரையில் அமர முடியாதவங்க ஒரு நாற்காலியில் உட்காந்துக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. கண்களை மூடி ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ நம்ம முதல் முத்திரையாக சின் முத்திரை அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஆள்காட்டி விரல், பெருவிரல் நுனி, இதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறோம். கை நீங்கள் மடியில் வச்சுக்கலாம். கண்களை மூடி மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ ரொம்ப ஹார்ட் பீட்டிங் அதிகமாக உள்ளவங்க 5 நிமிஷம் பண்ணிக்கோங்க. இதய துடிப்பு ரொம்ப வேகமாக துடிக்குது அப்படிங்கிறவங்க 5 மினிட்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை தியான முத்திரை. இடது கை கீழே, வலது கை மேலே இந்த 2 பெருவிரல் நுனியை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இது தியான முத்திரை. கை நீங்கள் மடியில் வச்சுக்கலாம். மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இந்த முத்திரை செய்யும் பொழுது ஆழ் மனசில் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கின்றது, இதய வாழ்வுகள் நன்றாக இயங்குகின்றது. அந்த உணர்வோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை இருதய முத்திரை, அபான வாயு முத்திரை. 2 ஒன்று தான். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இந்த முத்திரை செய்யும் பொழுதும் உங்களது ஆழ் மனதில் இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். கை நீங்கள் மடியில் வச்சுக்கலாம். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
மீண்டும் ஒரு முறை இந்த முத்திரை பண்ணி காமிக்கிறோம். முதல் முத்திரை சின் முத்திரை, பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே, இந்த 2 பெருவிரலையும் டச் பண்ணட்டும். கை நீங்கள் மடியில் வச்சுக்கொள்ளலாம். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான வாயு முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆசனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 70 வயது தாண்டியவர்கள் ஆசனங்கள் சுகாசனத்தில் இந்த பயிற்சியை பண்ணிக்கலாம். அதே மாதிரி அர்த்த பத்மாசனம் ஒரு கால் மட்டும் மேலே போட்டு பண்ணிக்கலாம். அதே மாதிரி வஜ்ராசனம் போட முடிஞ்சிச்சுன்னா வஜ்ராசனத்தில் பண்ணிக்கலாம். அந்த வஜ்ராசனம் முடிச்சுட்டு சசங்காசனம் அதையும் பண்ணிக்கலாம். இது ஆசன நிலைகள். உங்களது உடல்நிலைக்கு ஏற்ப அந்த ஆசனத்தில் அமர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உணவு வகைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு 70 தாண்டியவர்கள் பொதுவாகவே அதிக காரம் உப்பு புளிப்பு அவாய்ட் பண்ணிக்கோங்க. புளிக்கு பதிலாக தக்காளி பழம், பச்சை மிளகாய்க்கு பதிலாக மிளகு அந்த மாதிரி உணவில் எடுத்துக்கோங்க. காஃபி டீ அதிகமாக சாப்பிட்றதை குறைத்து கொண்டு சத்து மாவு கஞ்சி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். கொய்யாப்பழம் உணவில் எடுத்துக்கோங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை உணவில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கிழங்கு வகைகள் அதிகமாக எடுக்காமல் அந்த கிழங்கு வகைகள் எடுப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. கீரை வகைகள் என்ன கீரை கிடைச்சாலும் பசலைக்கீரை, மணத்தக்காளி கீரை, அந்த மாதிரி தூதுவளை கீரை, இந்த மாதிரி கீரை வகைகளில் உணவில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இரவு சாப்பாடு 6லேருந்து 7 மணிக்குள்ளே அரைவேறு சாப்பாடு, கால்வயிறு வாட்டர், கால்வயிறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். இதோடு சேர்ந்து ஒரு சின்ன தியான பயிற்சி. 2 கை சின்முத்திரை, கை மடியில் வச்சுக்கலாம். நீங்கள் கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ மனசுனால் தலையிலேருந்து கால் வரைக்கும் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. தலைவலி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். தோள்பட்டை வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வலதுகை இடதுகை வெளி தசைகள் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இதயத்தின் வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வயிற்று வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். வலதுகால் இடதுகால் வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ உங்கள் உணர்வு அப்படியே இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம். உங்கள் உணர்வை உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் உங்களது உணர்வை இதயத்தினுடைய உள்பகுதி அங்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். முடித்த உடனே ஒரு சின்ன தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவிரலையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். 1 நிமிடம் முதல் 2 நிமிடங்கள் உங்களது முழு உணர்வையும் இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையத்திலே கூர்ந்து தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, நடுமேத்தில் கட்டை விரல். இந்த முத்திரையிலையும் கண்களை மூடி 1 நிமிடம் 60 வினாடிகள் உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். ஒரு நிமிடம் அப்படியே உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும். இப்போ சின்முத்திரையை வச்சுட்டு ஒரு முறை ஓம்காரத்தை உச்சரிக்கிறோம்.
இந்த ஓன்னு சொல்லும் பொழுது முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதியிலிருந்து மூச்சோட்டம் மேல் நோக்கி வந்து இம்முன்னு சொல்லும் பொழுது இதயத்துக்கு அந்த உணர்வை கொண்டு வர்றோம். 2 கை சின்முத்திரை. ஓ இந்த மாதிரி 3 முறை ஓம் உச்சரிங்க. ஓன்னு உச்சரிக்கும் போது முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி வந்து மூச்சோட்டம் மேல் நோக்கி வந்து இம்முன்னு பிடிக்கும்போது இதயத்தில் வந்து அந்த அதிர்வுகளை முடிங்க. முடிச்சுட்டு மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. நேயர்களே, இன்றைக்கு கொடுத்த பயிற்சி 70 வயதை தாண்டியவர்களுக்கு மட்டுமல்ல, இளைஞர்களுக்கும் ஏற்ற பயிற்சி. இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு அந்த இதய துடிப்பு ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக வருது. அப்போ இதய துடிப்பு சரியாக இயங்குவதற்கும் ப்ரெஷர் நார்மலாக இருப்பதற்கும் இந்த பயிற்சிகள் அழகாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீட்டில் உள்ளவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள். சாப்பிட்ருந்தீங்கன்னா ஒரு 2 hours கழித்து பயிற்சி பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.